ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாய் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியா எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற காரியங்களிலே கர்த்தர் எங்களுக்கு அவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவான அஹ், மன மனதையும் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய மனதையும் பிரகாசிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படியாகிலும் நாங்கள் உம்முடைய வேத வாக்கியங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரே அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பியாசித்து நாங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே இந்த உலகத்திலே விரும்புகிற உண்மையான அந்த மாற்றத்தையும் ஆண்டவரே புத்துருவாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய கருவிகளாய் கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படியாய் ஆண்டவரே இவைகள் எல்லாம் எங்களுக்கு அதற்கு ஏதுவாய் இருக்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். இன்னும் வர வேண்டியவர்களையும் கூட ஆண்டவர் ஏற்றவர்களை ஜாயின் பண்ண அவர்களுக்கு எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் சாதகமாக்கி தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய சமூகம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த பைபிள் ஸ்டடிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே நம்ம கடந்த ஒரு சில வாரங்களாக ஒரு சில மாதங்களாக ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தை நாம் படிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்து வருகிறார். 6 அதிகாரங்களே நாம் முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். வழக்கமாக நம்ம படிக்கிற அந்த கோணத்தை விட்டு சற்று வித்தியாசமாக படித்திருக்கிறோம். பொதுவாக ரோமர்களின் நிருபத்தை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அது வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு ரட்சிப்பை குறித்தும் வெற்றியுள்ள வாழ்க்கை குறித்தும் போதிக்கிறது என்று சொல்லி பல ஆண்டுகளாக நம்ம அதை அவிதமாக புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அது இல்லை, அது அறவே இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் அதற்கும் மேலாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய நோக்கம் தேவனுடைய உலகத்தை குறித்த அவருடைய மேலான திட்டத்தை நிறைவேற்றுவது எப்படி என்பதுதான் ரோமர் நிருபம் அப்படின்ற ஒரு கோணத்துல நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். அதை நம்ம ரொம்ப இண்டிவிஜுவலைஸ் பண்ணதுனால, ரொம்ப அதை தனித்துவத்துக்கு உட்படுத்தினதுனாலே, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உட்படுத்தினதுனாலே அதை படிக்கிற அபிதமாக படிக்கும் பொழுது அதை நம்முடைய ஆஹ் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டும் என்று நாம் படிக்கிறதுனாலே நாம் அதனால உண்டாகிற மொத்த பயன், அதாவது அதனால தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பூமியை இல்லாவிட்டால் அவருடைய திட்டம் இந்த பூமியில நிறைவேற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனா நம்ம அதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்னுடைய பர்சனல் லைஃபுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுனால அதுலயே நம்ம முழுமையாக போக்கஸ் பண்றதுனால, அதுலயே நம்ம முழுமையாக கான்சென்ட்ரேட் பண்றதுனால நம்ம நிறைய விஷயங்களை செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை நம்மை செய்யாமல் விட்டு விட்டோம் என்பதுதான் உண்மை. ஒருவேளை கிறிஸ்தவம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேரலைஸ் ஆகி இருக்கிறதுக்கு, செய்ய வேண்டிய அநேக காரியங்களை செய்யாமல் விட்டுவிட்டதற்கு, முடமானதற்கு காரணம் இப்படிப்பட்ட அரைக்குறையான புரிந்து கொள்ளுதல்கள். ஒருவேளை அதை நம்ம குற்றப்படுத்துவதற்கு என்று சொல்லவில்லை, ஆனா இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விதம், அவர்கள் என்ன நோக்கத்தோடு கூட எழுதினார்கள், என்ன அடிப்படையில எழுதினார்கள், என்ன பின்னணியில எழுதினார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ளும் பொழுது அது உண்மையிலேயே நம்மை இந்த உலகத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், தேவன் இந்த உலகத்திற்கு நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரோ அதை செய்து நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம மாற்றும். இன்றைக்குள்ள கிறிஸ்தவத்துல என்ன பொறுத்த வரைக்கும் அதிகமான பாவம், அதிகமான தவறு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம செய்யற பாவங்களை விட நம்ம செய்யாமல் விட்டுவிட்ட காரியங்கள்னாலே வந்த பாவங்கள் தான் அதிகம். ஏன்னா ஆண்டவர் நம்மை அழைத்தது, நம்ம அதுதான் இந்த கோணத்துல நம்ம படித்து கொண்டிருக்கிற இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம படித்து கொண்டிருக்கிறது அதுதான். சோ தேவன் நம்மை ஒரு ஒரு பணிக்கென்று அழைத்திருக்கார். He has called us for an occasion, for a occasion. அந்த பணியை நம்ம செய்ய தவறுவதனாலே தான் உலகம் இருக்கு தேவன் விரும்புகிறபடி, அல்லது தேவன் எதிர்பார்க்கிற அந்த அதை நோக்கி அது நகராமல் இருக்கிறது. அதை நோக்கி அது நகராமல் இருக்கிறது. அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது. அப்போ
அதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய இண்டிவிஜுவல் லைஃப், நம்முடைய இண்டிவிஜுவல் சென்ஸ், என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில வரக்கூடிய பாவங்கள், என் இருதயம் அப்படின்றதுல மட்டுமே தான் இன்னைக்குள்ள கிறிஸ்தவம் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. அது வேண்டாம் அப்படின்னு சொல்லல, அது அவசியம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்துல அதையும் தாண்டி தேவனுடைய நோக்கம் அல்லது தேவனுடைய திட்டம் என்பது, எனக்கென்று ஒரு பணி இருக்கிறது, அந்த பணியை நான் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றத நம்ம ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அந்த பணி என்ன என்பதை நம்ம இன்னும் சரியா படிக்கல. நம்ம அங்கங்கே அதனுடைய அடிப்படையை மட்டும் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். சோ வரக்கூடிய பின்ன வருகிற அதிகாரங்கள் நம்ம படிக்கும் பொழுது அந்த பணி என்ன, அந்த பர்பஸ் என்ன, ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட், ஆஸ் பீப்புள் ஆஃப் காட், தேவனுடைய ஜனமாக, தேவனுடைய மக்களாக நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதையும் குறித்தும் நம்ம சிந்திப்போம். அதுதான் ஆண்டோடைய அல்டிமேட் கோல். அதை நம்ம செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள் நம்ம விட்டு மாறிக்கொண்டே இருக்கும். ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையில பாவத்தையே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டியதை ஒரு நாளும் செய்ய மாட்டோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதைதான். அதை நம்ம முதலாவது புரிந்து கொள்ளணும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ரோமருக்கு எழுதின இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பிராட் ஆஸ்பெக்ட் உள்ள ஒரு பரந்த ஒரு கண்ணோட்டத்தோடு கூடிய உள்ள ஒரு புஸ்தகத்தை நம்ம வெறுமனே அதை இண்டிவிஜுவலைஸ் பண்ணி அது ஒன்லி ஃபார் தனிப்பட்ட கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்றதுக்காக நம்ம மாற்றினதுனால இந்த 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 மாதிரி நம்ம தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். ஸோ அதனாலதான் நம்ம இந்த ஆஸ்பெக்ட்ல படித்துக் கொண்டு வருகிறோம். ஸோ கடந்த காலங்களில் நம்ம கிட்டத்தட்ட 6 அதிகாரங்களை நம்ம முடித்து விட்டோம். ஸோ இன்னைக்கு 7ஆம் அதிகாரத்துக்குள்ளாக போகிறோம். ஸோ இது 6ஆம் அதிகாரத்துடைய கண்டினியூட்டி தான், தொடர்ச்சி தான். ஆனா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து கிட்டத்தட்ட 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரைக்கும் அதை நம்ம ஒருவேளை இடையில 8ஆம் அதிகாரம் அது தனி ஒரு சாப்டரா ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் அங்க சொல்றதா பார்க்க போறோம். ஸோ அதனால 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வரைக்கும் உள்ள அந்த பகுதியை தான் நம்ம இன்னைக்கும் வரக்கூடிய வாரத்திலும் அன்று சுத்தமானால் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில அவர் என்ன சொல்லி முடிக்கிறாரு பவுல் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி, நான் போன வாரம் சொன்னது மாதிரி, தோரா தான் இஸ்ரவேல் ஜனங்களை, ஒருவேளை நான் இங்க திரும்பும் போது நிறைய நேரம் இந்த ஆடியோல ப்ராப்ளம் வர்றதா பல முறை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ நாங்களும் அதுக்கு பிறகுதான் அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஒருவேளை அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா முடிஞ்சா நீங்க அதை டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்க அது இல்லாம இருக்கணும்னு சொல்லி சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி இருக்கிறோம். ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஓகே. ஸோ டோரா என்பது டோரா என்பதுதான் ஒரு யூதனை பொறுத்த வரைக்கும் உலகத்திற்குள் வந்த பாவத்தை சரி செய்வதற்காக கடவுள் கொடுத்த உடன்படிக்கையினுடைய, ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கையினுடைய கவனனோட ஒரு அடையாளம் தான் என்னது அப்படின்னா டோரா. இப்போ இது யூதனுக்கு ஓகே. ஆனா இப்ப அநேக யூதர்கள் அல்லாதவர்கள் வரும் பொழுது யூதர்கள் சொல்ற விஷயம், யூத கிறிஸ்தவர்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்களும் டோராவை கை கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும். கிறிஸ்தவனா இருந்தா மட்டும் போதாது, விருத்த சேதனம் பண்ணணும். ஆகாரத்துல புசிக்கிற சாப்பாட்டை குறித்து டோரா என்ன விதிவிலக்குகள் சொல்லுதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்போதான் என்ன கொஸ்டின் வருது அப்படின்னு சொன்னா, அப்படின்னா மெஸ்ஸியா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற இந்த கிறிஸ்தவர்கள் மெஸ்ஸியாவுடைய மக்களோட மக்கள் தோரா அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பவுல் சொல்றாரு இல்ல, தோரா தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படியானா இதுவரைக்கும் ஒரு யூதனோட பொறுத்த வரைக்கும் பாவத்தை கட்டுக்குள் வைத்திருந்தது டோரா, நியாயப்பிரமாணம். பாவத்தை கட்டுக்குள் வைத்திருந்த நியாயப்பிரமாணத்தை உடைய, அதை கொண்டிருந்த, அது கொடுக்கப்பட்ட அந்த யூதர்களை கொண்டுதான் அவர் என்ன பண்ண போறா, சின் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதே கான்செப்ட் தான். சின் தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, உலகத்தை அழிக்கிறது, உலகத்தை டிஸ்ட்ராய் பண்றது, அதை அழிக்கிறது பாவம்.
ஆனா நான் ஏற்கனவே பாவம்ன்றதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். நம்ம நினைக்கிற அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் கிடையாது. அது வந்து ஆஹ் கடவுளுடைய திட்டத்தை விட்டு அல்லது கடவுளுடைய நோக்கத்தை விட்டு மனிதனை வழி விலகி செய்தது. அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியிலிருந்து அவனை வழி விலக செய்ததுதான் அந்த ஒரிஜினல் சின். அந்த ஒரிஜினல் மேண்டேட் கடவுள் கொடுத்த முதலாவது அவர் கொடுத்த பிரதானமான அந்த கட்டளை, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த கட்டளையை விட்டு அவனை வழி விலக செய்ததுதான், அந்த பணியை அவன் செய்ய விடாமல் அவனை டீவியேட் பண்ணினதுதான் அந்த ஹமாட்சியா தான் சின். யூதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சின் தான் உலகத்தை பாதிக்குது. அந்த சின்னுல இருந்து சின் ஆகிய ப்ராப்ளம், சின் தான் பிரச்சனை இப்போ. அந்த ப்ராப்ளத்துல இருந்து கடவுள் உலகத்தை மீட்கும்படியாக, உலகத்தை சரி செய்யும்படியாக உடன்படிக்கை பண்ணாரு. அந்த உடன்படிக்கையை டோரா மூலமா பண்ணாரு. டோரா மூலமா தான் யூதர்களோடு பண்ண உடன்படிக்கையின் மூலமாக தான் கடவுள் இந்த சின்னால வந்த ப்ராப்ளத்தை சரி செய்ய போகிறார், சரி செய்வார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இப்ப பவுல் சொல்றாரு, இப்போ மெஸ்ஸியா மூலமா, இயேசு கிறிஸ்து மூலமாய், மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் இப்பொழுது சரி செய்து விட்டார். சொல்ல போனா சரி செய்து விட்டார். அதுதான் பவுலோட மெசேஜ். பாலோட மெசேஜ் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரை ஆண்டவர் ஆக்கினதுனால், சின்ஸ் ஹி ஹஸ் பிகம் லார்ட், அவர் ஆண்டவர் ஆனதுனால இப்போ உலகத்தை சரி செய்கிற வேலைய அவரு செய்து விட்டார். இப்ப என்ன அவசியம் இல்ல, டோரா அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப டோரா இப்ப அவசியம் இல்ல, நியாயப்பிரமாணம் இப்ப அவசியம் இல்ல அப்படின்னா யூதர்களுடைய கொஸ்டின் என்ன எப்படின்னா, பாவத்தை கண்ட்ரோல்ல வச்சிருந்ததே நியாயப்பிரமாணம் தான். இப்போ டோராவ அவசியம் இல்லைன்னு சொல்லும் பொழுது பாவம் பெருகிருமே, பாவத்துக்கு கண்ட்ரோலே இல்லாம போயிருமே, பாவத்துக்கு ஒரு செக்கே இல்லையே, அதை கட்டுப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்குதான் 6ஆம் அதிகாரத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிடணும். 6ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இல்ல மெஸ்ஸியாவின் மக்கள் ப்ராப்ளத்தை டீல் பண்ணணும், சின் அப்படின்ற ப்ராப்ளத்தை டீல் பண்ணணும். டீல் பண்ணும்போது என்ன நடக்கும், யூதர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, ஃபைனலா யூதர்களை கொண்டு கடவுள் அவங்க ஆராதித்துக் கொண்டிருந்த யெகோவாகிய கடவுள் கடைசியாக பாவத்தை டீல் பண்ணும் பொழுது அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எதிர்பார்ப்பும் இதேதான். இந்த உலகம் வந்து ஏசாயா, எசேக்கியேல், தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்ல சொல்லப்பட்ட மாதிரி இந்த உலகம் வந்து சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல கர்த்தரை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கும். அந்த நாள் வரும் பொழுது யூதர்கள் இந்த கவனண்ட உடைய டோராவ உடையவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். They will rise again from the dead. இதுதான் யூதர்களுடைய நம்பிக்கை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரோமர யூதர்களுடைய நம்பிக்கைய அல்லது யூதர்களுடைய எதிர்பார்ப்ப, யூதர்களுடைய ஹோப், அது அடிப்படையா கொண்டுதான் பவுல் வந்து எழுதுறாரு. யூதர்களுடைய நம்பிக்கை, இன்னொரு விதத்துல சொல்ல போனா யூதர்களுடைய நம்பிக்கையையும் யூதர்களுடைய கொள்கைகளையும் அவர் இயேசு கிறிஸ்துவிலே அவர் ரீடிஃபைன் பண்றார் அப்படின்னு சொன்னா திரும்ப வரையறுக்கிறார். he is not changing. அவர் என்ன செய்யல, இனி பழைய ஏற்பாடு ஓல்ட் டெஸ்டமெண்டே தேவையில்ல அல்லது டோராவே தப்பு அப்படின்லாம் அவர் சொல்லல. he is redefining. எப்படி ரீடிஃபைன் பண்றாரு, இன்னைக்கு நம்ம வந்து இதை எப்படி ரீடிஃபைன் பண்றோம் அப்படின்னு சொன்னா பிளாட்டோனிக் ஸ்டைல்ல ரீடிஃபைன் பண்றோம். பிளாட்டோனிக் ஸ்டைல் அப்படின்னு சொன்னா என்னது அப்படின்னா, அது ஒரு கிரேக்க பிளாட்டோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிரேக்க தத்துவம் பிளாட்டோனிக் ஸ்டைல். பிளாட்டோவை ஃபாலோ பண்ணவங்க கிரேக்க தத்துவத்துல இருந்தாங்க. அன்னைக்கு கூட கிறிஸ்தவத்தை வந்து அன்னைக்கு இருந்த ரோமன் வேர்ல்ட, ரோமர் உலகத்தை அதிகமாக டாமினேட் பண்ணி வச்சிருந்தது இந்த பிளாட்டோனிக். இது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் வேஸ்ட், இந்த வேர்ல்டு வந்து வேஸ்ட், இந்த வேர்ல்டு வந்து கம்ப்ளீட்லி வேஸ்ட். இந்த உலகத்தை பத்தி we cannot have any hope at all. உலகத்தை பத்தின எந்த நம்பிக்கையையும்
யாரும் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. ஸோ பிளாட்டோட கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, ரியல் ரியல் வேர்ச்சுன்னு சொன்னா, ஏன்னா நற்குணத்தை நற்குணத்தை அப்பவும் பாராட்டுறவங்க இருக்கதான் செஞ்சாங்க. இன்னைக்கும் உலகத்துல கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களாக எல்லாருக்குள்ளயுமே நற்குணத்தை அல்லது வேர்ச்சுவை அப்ரிசியேட் பண்றது இதுக்கு இருக்கதான் செய்யுது. எங்க போனாலும் எந்த அது 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 நமக்குள்ள இருக்கிற கடவுளுடைய சாயலுடைய ஒரு அம்சம். ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் காட்ஸ் இமேஜினஸ். நம்ம என்ன பண்றோம், நல்ல காரியங்களை அப்ரிசியேட் பண்றோம். ஒரு இடத்துல அநியாயம் நடக்கு இல்லையா? சோ மதர் தெரசாவுடைய அந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டியோட அந்த ஹோம்ல போயிட்டு எல்லாரும் அவங்க காலில் விழுந்தாங்க. ரீசெண்டா ஒரு பெரிய பணக்காரரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஏகப்பட்ட தங்கச்சங்கிலி போட்டிருப்பேன். பெரிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பஸ் ஓனர், பெரிய பஸ் ஓனர். அவருடைய வீடியோ பார்த்துட்டு இருந்தப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஃபுல்லா திருநீர் பட்டை எல்லாம் பூசி இருக்கிறாரு. பட் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் நான் ஒரு நாள் அவங்கள பார்க்க போனேன். கல்கட்டாக்கு ஏதோ விசிட்டுக்கு போன இடத்துல சும்மா ஒரு 2 நிமிஷம் கிடைக்குமான்னு சொல்லி நான் பார்க்க போனேன். பார்க்க போயிட்டு ஏதோ பெருசா அவங்க இருப்பாங்கன்னு நினைச்சேன். திடீர்னு நான் போய் வெளியே வெயிட்டிங் ஹால்ல உட்கார்ந்து இருக்கேன். அவங்க வருவாங்கன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா என் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு 4-5 அடி உள்ள ஒரு பெண்மணி வந்து உட்காடுறாங்க. என் தோளுக்கு மேல கைய போடுறாங்க. கை போட்ட உடனே எனக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நான் குலுங்கி குலுங்கி அழுதேன். அன்னைக்கே நான் என்னோட இந்த செயின், இந்த இதெல்லாம் அலங்காரம் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஒரு ரியல் ஹியூமானிட்டி அப்படின்றத என்னன்றத பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த வெர்ச்சுவ இல்லாட்ட குட் கேரக்டர் அப்ரிசியேட் பண்ற தன்மை எல்லாருக்குள்ளயுமே இருக்குது. ஸோ பிளாட்டோவோடது என்ன அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஃபுல் வெர்ச்சுவை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. ஸோ இந்த உலகம் வந்து கம்ப்ளீட்லி வேஸ்ட். ஸோ ரியல் ஐடியாலஜி அல்லது அவங்க எல்லாம் சொல்ல போனா ரியல் லோகோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே இட் இஸ் இன் சம் அதர் வேர்ல்டு. அது ஏதோ ஒரு உலகத்துல இருக்குது. ஒன்லி திங் இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, நான் உலகத்தை விட்டுட்டு போயிடணும், இந்த உலகத்துல நமக்கு நம்பிக்கை கிடையாது. நான்லாம் சின்ன வயசுல இருந்தே கண்டினியூஸா கேட்ட பிரசங்கங்கள் அதுதான். அன்னைக்கு நான் ஒரு 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 சர்ச்சுக்குள்ள நான் அதை கேட்டேன். ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அது பிரபலமா பேசப்பட்டு கொண்டு வருகிற ஒன்றாக மாறிவிட்டது. உலகத்துக்குள்ள ஒன்றும் கிடையாது, உலகம் இப்படிதான் இருக்கும், உலகம் அழிவுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறது, அது அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, அது வந்து எரிஞ்சு போகும், அது சாம்பல் ஆயிடும். சோ கிறிஸ்தவங்களாகிய நம்ம வந்து உலகத்தை பத்தி யோசிக்கவே கூடாது. எல்லாமே நம்முடைய ஹோப் எல்லாமே வந்து என்னது, பரலோகம், பியாண்ட் த ப்ளூஸ், பரலோகம் அல்லது பரலோகத்தை பத்தி தான் அப்படின்ற மாதிரி நம்ம இன்னைக்கு கேள்விப்படுறோம் அல்லது நம்ம கேட்டுட்டு இருந்திருக்கிறோம். மேபி நீங்க எந்த அளவு கேட்டீங்களோ தெரியாது, நான் கேட்டிருக்கிறேன். சோ இது வந்து பிளாட்டோனிக் ஸ்டைல். ஆனா பவுல் சொல்றது இந்த பிளாட்டோனிக் ஸ்டைல் கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம வந்து அது அது இப்போ வந்ததுன்னு சொல்லல. செகண்ட் தேர்ட் செஞ்சுரிஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிரீக் டாமினேட்டான இடங்கள்ல சுவிசேஷம் போக போக அவங்களும் அதை அந்த பிளாட்டோனிக் ஸ்டைலுக்கே மாத்தி விட்டுட்டாங்க. பட் பவுல் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. யூதர்களுடைய நம்பிக்கை என்னது? ஒரு நாள் இந்த உலகம் மகிமையாக மாறும். ஏசாயா பார்த்தது மாதிரி சேனைகளின் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. அந்த மகிமையால் நிரம்பி ஆக்சுவலா ரியலி நிரம்பி இருக்கிற ஒரு காலத்தை நம்ம பார்ப்போம். அந்த நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, மரித்தோ யூதர்கள் இல்லாவிட்டால் தானியேலை போன்றவர்கள், ஆபிரகாமை போன்றவர்கள், அந்த அதை பின்பற்றின உண்மையான யூதர்கள் அனைவரும் அந்த மகிமையான உலகத்தில் பங்கேற்பதற்காக உயிரோடு எழும்புவார்கள். இது தானியலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை அடிப்படையா வச்சு they had that belief. அதனாலதான் மக்கேபியருடைய காலத்துல பெரிய அந்த அந்த ரோம அரசனாகிய அந்த ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் இவங்க எல்லாம் வந்து அந்த ஆலயத்தை இடிக்கும் பொழுது they fought terribly. எதுக்காக அப்படின்னு சொன்னா, they had this hope. பரவாயில்ல, நாங்க ஆலயத்துக்காக போராடுவோம், நாங்க வந்து என்ன பண்ணுவோம், யூத 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 என்ன சொல்றது, அந்த கடவுளுக்காக நாங்க எவ்வளவு வேணாலும் வைராக்கியம் காண்பிப்போம், எங்க உயிரையும் நாங்க கொடுப்போம், எக்காரணம் கொண்டு எங்க ஆலயத்தை நாங்க தீட்டுப்பட விட மாட்டோம்னு சொல்லி அவங்க போராடினாங்க. எல்லா நம்பிக்கைக்கும் காரணம், செத்தாலும் பரவாயில்லன்ற அவங்களுடைய நம்பிக்கைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை. இந்த உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கைய இப்படி அதிகமா வலியுறுத்தி அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி வாழ்ந்த ஒரு கூட்டம் தான் இந்த பாரிசீஸ். அதனால இயேசு கிறிஸ்து காலத்துல அவங்கள வந்து அவங்கள வந்து பவுலும் கூட ஒரு பரிசேயன் தான், பரிசேயர் கூட்டத்துல இருந்தவர் தான். பட் இந்த இன்னொரு குரூப் இருந்தாங்க சதுசேயர்கள். இவங்க வந்து இதை நம்ப மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்ன்றது நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். பட் இந்த ஹோப்பை ரொம்ப வலியுறுத்தி சொன்ன கூட்டம் இந்த பரிசேயர்களுடைய
கூட்டம். சோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ரொம்ப கரெக்டா இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி மற்றவங்களுக்கு போதிப்பாங்க. சோ தேவர் வெரி என்னது ரிஜிட் ரிலிஜியஸ் பீப்புள். இப்போ பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தோராவை ஃபாலோ பண்ணி தோராவை எவ்வளவு ஸ்ட்ரிக்டா, எவ்வளவு கண்டிப்பா நம்ம அதுல அட்ஹர் பண்ணி ஒழுங்கா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ஹோப்ல நம்ம பங்கு பெறுவோம். எந்த ஹோப்ல? உலகத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போற ஹோப்பு கிடையாது. இந்த உலகம் மகிமையானதாக மாறும், இந்த உலகம் உண்மையாகவே ஒரு கடவுளுடைய ராஜ்யமாக மாறும், கடவுளுடைய அரசாக மாறும். அந்த நாள்ல உயிர்த்தெழுந்து இதுல பங்கு பெறதுக்காக, அந்த உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறதுக்காக அவங்க டோராவை ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்ஹர் பண்ணி அதுக்குள்ள ஒட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பவுல் இப்ப சொல்றாரு, மெஸ்ஸியா உயிர் தெழுந்து விட்டார். என்ன நடந்துருச்சு இப்போ? நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கல்ல கடைசியில ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும்னு, அத கடவுள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, அத முன்னாடியே கொண்டு வந்துட்டாரு. யார் மூலமா? கடவுளே இந்த உலகத்துக்கு வந்து மெஸ்ஸியாவாக வந்து உயிரோடு எழும்பினதுனாலே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, he has advanced it. சோ இப்போ நீங்க எதிர்பார்த்தீங்க இல்லையா அந்த நம்பிக்கை, உலகம் மகிமையானதாக மாறும், எல்லாம் எல்லாம் இப்பவே என்ன பண்ணிட்டு ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்ப டோரா இல்லைன்னாலும் அந்த நம்பிக்கை, நீங்க கொண்டிருந்த அந்த கடைசியாக நடக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருந்த நம்பிக்கைய கடவுள் இப்போ அட்வான்ஸ் பண்ணதுனால இப்போ இந்த மெஸ்ஸியாவை விசுவாசிக்கிறவர்கள் டோரா தேவையில்லை. ஏன் அப்படின்னா, ஏன் டோரா தேவையில்லை? பிகாஸ் இந்த மெஸ்ஸியாவை விசுவாசிக்கிறவங்க, அப்ப என்ன நடக்குது? மெஸ்ஸியாவை விசுவாசிக்கிற அந்த கூட்டத்தாருடைய மனதில் என்ன நடக்குது? அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது? ஹூ ஆர் மெஸ்ஸியாஸ் பீப்புள்? இதை நான் கொஞ்சம் விளக்கமா சொன்னா நம்ம அடுத்தது போறதுக்கு கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மெஸ்ஸியாவுடைய மக்கள் யார் இல்லையா, அல்லது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மக்கள் யார்? யாருன்னு கேட்டா பவுல் சிம்பிளா சொல்லிடுவாரு. நம்ம அடுத்த அதிகாரங்கள் அதை பார்ப்போம். ரெண்டு விஷயம் தான். நீ உன் கர்த்தராகி இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று, ஜீசஸ் கிரைஸ்ட, ஜீசஸ் அப்படின்ற கிறிஸ்துவ, அவர் யார்? அவர் லார்டு. அவரை தேவன் எங்க இருந்து எழுப்பினாரு? மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ என்ன பண்ணா? இஃப் யூ பிலீவ் ஃப்ரம் யுவர் ஹார்ட், இஃப் யூ பிலீவ் ஃப்ரம் யுவர் ஹார்ட், நீ என்ன பண்ணுவா? நீ ரட்சிக்கப்படுவாய். இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்குது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மெஸ்ஸியாவுடைய மக்களாக மாறுவதற்கு நான் என்ன செய்யணும்? என்ன செஞ்சா இது நடக்கும்? என்ன செஞ்சா நடக்கும் அப்படின்றதுக்கு வந்து கொஸ்டினுக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்குது. ஏன்னா கடவுள் வந்து அவர் வந்து எப்பவுமே he has so many ways. நம்மளால எண்ண முடியாத, நம்மளால நினைக்க முடியாத immeasurable ways வச்சிருக்கிறாரு. சிலர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? ரொம்ப கஷ்டத்துல இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல போய் பிரேயர் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கும், உடனே இந்த மெஸ்ஸியாவை இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சிலர் வந்து மேபி ஏதோ ஒரு நற்செய்தி கூட்டத்துக்கு போனாங்க, விசுவாசிச்சிருப்பாங்க. சிலரு ஏதோ ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க, அங்க ஏதோ யாரோ ஒருத்தரை பார்த்திருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க லைஃப்ல என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஃபெய்த் வந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபெய்த், எந்த ஃபெய்த் நான் சொன்னேன் இல்லையா? பிலீவ் இன் ஹார்ட், இருதயத்துல வர்ற இந்த ஃபெய்த். இயேசு உயிர் தெழுந்தத பார்க்கல, இயேசு இப்ப எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறத நான் பார்க்கல, இயேசு உயிர் தெழுந்தத பார்க்கல. ஆனா வென் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது, சுவிசேஷம்னா என்னது? பவுலை பொறுத்த வரைக்கும் இயேசுவை மரித்தோர்லிருந்து எழும்பினாரு, இப்ப இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துக்கு லார்ட் அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஏதோ ஒரு விதத்துல கேள்விப்படும் பொழுது சில மனிதர்களுடைய உள்ளத்துல என்ன வந்துருது அப்படின்னு சொன்னா, இந்த இந்த இதுக்கு மேல ஒரு ஃபெய்த் வந்துருது. இது எல்லாருக்கும் வர்றது இல்ல, பட் யாருக்கு வருது அப்படின்னு சொன்னா சிலருடைய உள்ளத்துல வருது. இது எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறது வந்து எந்த அளவுக்கு சரின்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் அதை நம்ம அது ஒரு பெரிய, அது தனி ஸ்டடி, அதனால அதுக்குள்ள நம்ம இப்ப போகல. ஆனா
சிலருக்குள்ள இந்த என்ன வந்துருது, அந்த ஃபெய்த் வந்துருது. என்ன ஃபெய்த் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்தோர் இருந்து எழும்பினார் அப்படின்ற அந்த விசுவாசம் என்ன பண்ணிருது, வந்துருது. சோ அந்த விசுவாசம் ஒருவேளை அவங்க வேற எதுவுமே பண்ணாம இருந்திருக்கலாம், சம்திங் எதுவுமே செய்யாம இருந்திருக்கலாம். உள்ள இதுல வந்து ஆர்சி, சிஎஸ்ஐ, பெண்டிகாஸ்ட் இந்த எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லது ஹிந்து அப்படி கிறிஸ்டியன் சீக் அப்படின்ற டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த விசுவாசம் யாருக்குள்ள உண்டாகிறதோ அவங்க வந்து மெஸ்ஸியாவின் மக்களாக மாறுகிறார்கள். ஓகே, இப்போ சுருக்கமா சொல்லி இருக்கிறேன். இததான் நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பொதுவா இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் இல்ல, இப்போ நம்ம சால்வேஷன் அப்படின்னு சொல்றோம். அத சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா இதை ஏன் நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு துரதிருஷ்டவசமா நிறைய இடங்கள்ல இன்னைக்கு சர்ச்சஸ்ல எந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சால்வேஷன் அப்படின்றது வந்து நீ எப்போ இயேசு கிறிஸ்து உன்னோட கிரியைகள்னால இல்ல. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஹைலைட். ஏன்னா ரோமன்ஸ் அடிப்படையா கொண்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் இது வரைக்கும் நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல. இனிமே என்னது நல்ல வாழ்க்கை வாழ ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்து என்னோட குட் ஒர்க்ஸ நான் நம்பல. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னோட குட் ஒர்க்ஸ நம்பல. நான் வந்து கிரேஸ்னால மட்டும்தான் ரட்சிக்கப்படுறேன். இதை என்னைக்கு நம்புறியோ அன்னைக்கு தான் நீ ரட்சிக்கப்பட்டா அப்படின்னு சொல்லி நீ நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீ நிறைய சொல்றது என்ன அப்படின்னா, நான் என்னோட நல்ல ஒர்க்ஸை இது வரைக்கும் நான் நம்பிட்டு இருந்தேன், நான் இனிமே என் நல்ல ஒர்க்ஸ் நம்ப மாட்டேன் அப்படின்னு என்னைக்கு நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு வர்றோமோ அன்னைக்குதான் நமக்கு உண்மையான சால்வேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறது இதே ரோமரை அடிப்படையா வச்சு நிறைய பிரசங்கங்கள்ல அல்ல சர்ச்சஸ்ல பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது தவறு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா, சரி ஏன் அப்படின்றது நம்ம இப்ப போக வேண்டாம், ஏன்னா அது நமக்கு அது ஒரு பெரிய டாபிக். ஓகே, சோ இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து மெஸ்ஸியாவின் மக்களாக மாறுறது யார் மாறுறா, எப்ப மாறுறா, அவங்க மைண்ட்ல எப்ப அந்த விசுவாசம் வந்துச்சு, இதெல்லாம் யாருமே பார்க்க முடியாது, யாருமே டிசைட் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து துரதிருஷ்டவசமாக கிறிஸ்டியானிட்டியில் நடந்துட்டு இருக்கிற, நான் கவனிச்சுட்டு இருக்கிற தமிழ் கிறிஸ்தவத்துல நடந்துட்டு இருக்கிற அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் மத்தவங்களை அளக்குறதுலயே முக்கியமா இருக்கிறாங்க. they are measuring others. அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா, இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா, மோன்சிலாசஸ் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா, அகசின் ஜபகுமார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா, டிஜே தினர் உண்மையில ரட்சிக்கப்பட்டாரா, இப்படிதான் வீடியோஸ் நிறைய வந்துட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து தட் இஸ் நாட் அவர் ஜாப் அட் ஆல். இந்த ஏன் நம்ம இதுக்குள்ள ரொம்ப போறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, இப்படி ரட்சிக்கப்பட்டவங்க ஹெவனுக்கு போவாங்க. அப்போ நிறைய பேர் வந்து மதர் டெரசா ஹெவன்ல இருப்பாங்களா, ஹெல்ல இருப்பாங்களா, அவங்க ஜீசஸ் இப்படி விசுவாசிச்சாங்களா, மார்ட்டின் லூத்தர் சொன்ன மாதிரி விசுவாசிச்சாங்களா, ஸோ இப்படி எல்லாம் கொஸ்டின் வர்றதுனாலதான் மகாத்மா காந்தி ஹெவன்ல இருப்பாரா, ஹெல்ல இருப்பாரா, இப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மெஸ்ஸியாவின் மக்கள் யார், அது ஆண்டவருக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். நாட்கள் போக போக அவங்களுடைய கிரியைகள்ல அது வெளிப்படும், மெஸ்ஸியாவின் மக்கள் யார் என்பது அவங்களுடைய ஒர்க்ஸ்ல வெளியே தெரியும். பட் நோபடி, பைபிள் நெவர் கிவ்ஸ் எனி கிரைட்டீரியா, ஒரு கிரைட்டீரியா சொல்லி இவன் தான் மெஸ்ஸியாவுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்றது முடியாது. பிகாஸ் அதை ஐடென்டிஃபை பண்ற சைன் என்ன அப்படின்னா ஃபெய்த். இந்த ஃபெய்த்தை யாருக்கு தெரியும்? மேபி நான் சொன்ன மாதிரி வெளியில வரலாம், பட் அந்த ஃபெய்த் இஸ் த சைன். அந்த சைன் வந்து யாருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னா, அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க, நம்ம மினிஸ்ட்ரியில நம்ம பார்த்திருப்போம், நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க, நிறைய பேர் நம்ம கூட சேர்ந்து இருப்பாங்க, வருவாங்க போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்கோர்ஸ். பட் ஒரு சிலருடைய உள்ளத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்ம கூட இருக்கும் போதே அவங்க மைண்டுக்குள்ள ஒரு சேஞ்ச் வரும். என்ன சேஞ்ச் அப்படின்னு சொன்னா, அந்த ஃபெய்த் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். they will slowly அவங்களுடைய சோ நான் இதை எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம சொல்ற இந்த ஃபெய்த் அப்படின்றது வந்து மெஸ்ஸியாவின் மக்களுக்குள்ள இந்த விசுவாசம் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, விசுவாசம் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, இது என்ன கிடையாது அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. மெஸ்ஸியாவின் மக்களா மனிதனா மெஸ்ஸியாவின் மக்களாக ஒருத்தன் ஒரு நாள் மாற்றப்படுறான் அப்படின்னு சொன்னா, அது வந்து இட் இஸ் அ வெரி என்ன சொல்றது, சிக்னிபிகண்ட், முக்கியமான, மிக மேன்மையான, ஒரு ஸ்லாக்கியமான ஒரு ஒரு இடத்துக்கு வர்றான் அவன்.
அது எந்த இடத்துக்குள்ள அவன் மெஸ்ஸியாவின் மக்களாக மாறும் பொழுது அவன் அந்த ஸ்லாக்கியத்துக்குள்ள வர்றான். அந்த ஸ்லாக்கியம் தான் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கவனன்ட்டுக்குள்ள அவன் வர்றான். ஆபிரஹாமோடு கூட அவன் ஆண்டவர் பண்ணினா அந்த கவனன்ட்டுக்குள்ள அவன் மெம்பரா மாறுறான். அதுதான் நம்ம ரோமர்ல பார்த்துட்டே இருக்கிறோம். அவன் மெம்பர்ஷிப்பா மாறிடுறான். சோ இப்ப நான் சொன்ன நம்ம வந்த விஷயத்துக்கு வர்றேன். அப்ப டோரா இல்லைன்னா மெஸ்ஸியாவின் மக்கள் யார மாதிரி மாறிடுவாங்கன்றது யூதர்களுடைய குற்றச்சாட்டு. டோராவை இதுவரையும் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது. இப்ப நீ பவுல பார்த்து பவுல் சொல்றாரு டோரா வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. பட் அப்போ மெஸ்ஸியாவின் மக்கள் பேகன்ஸ் மாதிரி எல்லாம் மாறுவாங்க, ஐடலேட்ரிகளும் இம்மாராலிட்டிகளையும் போயிருவாங்களே. பவுல் சொல்றாரு இல்ல இல்ல, மெஸ்ஸியாவின் மக்கள் இந்த ஃபெய்த் வந்துச்சு இல்லையா, இவங்க யாரு தெரியுமா? இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் தெரியுமா? கடைசியில நீங்க எதிர்பார்த்து இருந்தீங்கல்ல ஒரு நாள் ஒரு உயிர்த்தெழுதல் வரும் அப்படின்னு சொல்லி, அந்த உயிர்த்தெழுதல்ல அல்லது அந்த அந்த உயிர்த்தெழுதல்ல மெஸ்ஸியா மூலமாக அவங்க ஏற்கனவே பங்கு பெற்று விட்டார்கள். சோ இதான் ரோமன் 6. ரோமன் 6ல நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம பார்த்தோம். என்னது? கிறிஸ்து மரிக்கும் பொழுது, கிறிஸ்து வந்து கல்லறையில வைக்கும் போது, அவரை கல்லறையில வைக்கும் பொழுது நம்ம அவரோடு கூட இந்த மெஸ்ஸியாவின் மக்களாகிய நம்ம அவரோடு கூட என்ன பண்ணப்பட்டோம்? மரித்தோம். அவர் உயிரோடு எழும்பும் பொழுது அவரோடு கூட நம்ம என்ன பண்ணோம்? உயிரோடு எழும்பினோம். சொல்ல போனா who is the Messiah people? இந்த மெஸ்ஸியா பீப்புள் யாரு? they are the ones who have என்னது who are they are the ones who belong to Messiah. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். உரியவர்கள்னா எந்த அளவுக்கு உரியவர்கள்? அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல்ல பங்கு பெற அளவுக்கு அவங்க அவருக்கு உரியவர்கள். அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் நம்ம கம்யூனியன் அட்டன் பண்ணும் பொழுது, ஒவ்வொரு தடவையும் நம்ம கம்யூனியன் அட்டன் பண்ணும் பொழுது, ஒவ்வொரு தடவையும் அவருடைய மரணத்தை நம்ம நினைவு கூறும் பொழுது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, என்ன சொல்றோம் தெரியுமா? நான் அந்த மெஸ்ஸியாவுடைய சரீரத்தினுடைய என்னது அவயம். அப்படி இருக்கும் பொழுது பாலோட கொஸ்டின் இதுதான், தோரா உனக்கு தேவையே இல்லையே. ஏன்னா நீ இனிமேல் வரும் என்று இந்த உலகம் எப்படி இருக்கும்னு எதிர்பார்த்தியோ அது மெஸ்ஸியா மூலமா ஹாஸ் கம் இன் அட்வான்ஸ். அது அட்வான்ஸா வந்து விட்டது. அதை நான் போன வாரம் சொன்னேன், உலகத்துல இப்படிப்பட்ட மாற்றங்கள் இன்னைக்கு வந்திருந்துச்சு. பிஃபோர் ஆஃப்டர் ஏடிக்கு அப்புறம் இந்த மாதிரி மாற்றங்கள் உலகத்துல வந்துச்சுன்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னது? மெஸ்ஸியா மரித்து உயிர்த்தெழுந்ததுனால. நான் நிச்சயமா சொல்றேன், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் இன்னைக்கு உலகம் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கவே செய்யாது. டெஃபினட்டா இந்த பைபிள் ஸ்டடியை நான் படிச்சதுக்கு அப்புறமும் ஆனுடைய கிருபையினால விஷால் மங்கல்வாடி அவங்க எழுதின அந்த புக் தட் மேட் யுவர் வேர்ல்ட் எல்லாம் வாசிச்சதுக்கு அப்புறம் நிச்சயமா நான் சொல்ல முடியும், இந்த உலகம் இன்னைக்கு இருக்கிற உலகம் கிறிஸ்து மரித்திருக்காவிட்டால் உள்ள இதை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதான் பார்க்க முடியும். கிறிஸ்து மரித்திருக்காவிட்டால் இன்னைக்கு உலகம் இப்படி இருக்காது. டெஃபினெட்லி உலகம், டெஃபினெட்லி the world would be much much more miserable than this. இந்த உலகத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, மெஸ்ஸியா வந்ததுனால மெஸ்ஸியாவுடைய மக்கள், அநேக மக்கள் தங்களை மெஸ்ஸியாவை பின்பற்றுகிறவர்களாக, மெஸ்ஸியாவுக்கு உரியவர்களாக தங்களை மாற்றி கொண்டதுனால இந்த உலகம் எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு குலைந்து போன ஒரு பிக்சர் படம் குலைஞ்சு போச்சு கம்ப்ளீட்டா. பக்கத்துல இருந்த பையன் அழகான அந்த படத்துல கோபத்துல என்ன பண்ணிட்டான்? அத அழிச்சு போட்டான். இப்ப மெஸ்ஸியாவுடைய வேலை கிறிஸ்து மரித்துயிர்த்தெழுந்ததுல இருந்து அதுல ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற அந்த அலங்கோலங்கள் என்னவா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அழகான என்னது ஓவியங்களாக, அழகான படங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. So that is what is happening now. ஒரு நாள் அது நிறைவடையும் பொழுது, when it is fulfilled, when it reaches its climax, when it reaches its completion, அந்த முழுமை அடையும் பொழுது heaven will be on earth. இனி தாகம் இராது, இனி கண்ணீர் இராது, இனி அழுகை இராது, இனி புலம்பல் இராது. இப்ப அது நடந்திருக்கா? கொஞ்சம் நடந்திருக்கு. நடக்கலன்னா இன்னைக்கு நம்மளே புலம்பிட்டு தானே இருப்போம். இல்லாட்டா இன்னைக்கு நாகர்கோவில் பகுதியில நம்ம
நம்ம நம்ம பாக்குற ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப முன்னாடி இல்ல, 200 இயர்ஸ் முன்னாடி, மிஷினரிஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்றது நமக்கு தான் தெரியுமே இல்லையா? சோ வந்து ஒரு பெண் ஒரு ஆலயத்திற்கு முன்னாடி அவ வந்து என்னது சட்டை போட்டதுனாலே அங்க வந்து அவளை வந்து கொலை கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ சட்டை எது தன்னுடைய உடம்பை மறைக்கிறதுக்காக சட்டை போட்டதுனாலே. சோ அங்கே கண்ணீர் டியர்ஸ் இருந்துச்சு, ஸ்லேவரி இருந்துச்சு. இப்போ உலகம் மாறிட்டு இருக்கா? எஸ், மாறிட்டு இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம அத சரித்திரத்தை நம்ம சரியா திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம அந்த அந்த அதுக்குள்ள நம்ம டீட்டெயிலா போகிறதுக்கு இப்போ அவசியம் இல்ல. சோ அதனால நான் அதுக்குள்ள போகல. இப்ப நம்ம 6ஆம் அதிகாரத்துல பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மெசியாவின் மக்கள் எதுக்கு அடிமைகளா இருக்கணும் தெரியுமா? நீதிக்கு அடிமைகளா இருக்கணும். அதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். அந்த நீதி என்னது? கடவுளுடைய இந்த கவனண்ட் படி நம்ம நிறைய நீதினா என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சிகரெட் குடிக்காம இருக்கிறது, தண்ணி அடிக்காம இருக்கிறது, யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாம இருக்கிறது, இதுதான் நீதி நம்மள பொறுத்த வரைக்கும். அப்படி இருந்தா ஓகே, பெர்ஃபெக்ட் லைஃப். ஒரு இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் என் வேலையில உண்மை உண்டு, என் டேபிளுக்கு மேல சில 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 டீச்சர்ஸ், சில ஆபீஸ்ல ஒர்க் பண்ற கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல டேபிளுக்கு மேல எப்பவும் பைபிள் இருக்கும் அப்படின்னா நீதி கீழ்ப்படிஞ்சிட்டோம்னு அர்த்தம். பட் நீதின்றது சரியான வேர்டு. இப்ப நீங்க வந்து என்டி ரைட்டோட டிரான்ஸ்லேஷனோட பைபிளோட டிரான்ஸ்லேஷன்ல ரோமன்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு அவர் என்ன வேர்டு யூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா கவனன்ட் ஜஸ்டிஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிருப்பாரு. அப்ப நீதிக்கு நான் அடிமையா என்னை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா, ரோமர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற நீதிக்கு அடிமையா நான் என்னை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா கவனன்ட் ஜஸ்டிஸுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கணும். கவனன்ட் ஜஸ்டிஸ்னா என்னது? ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையின்படி இந்த உலகத்தை சரி செய்வே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு இல்லையா? அந்த சரி செய்கிற பணிக்கு, அந்த வேலைக்கு நான் என்னைய ஒப்பு கொடுக்கணும், என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? அப்படின்னா ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி அந்த ஹோலினஸ்ன்ற ஒகேஷன் நம்ம மூலமா நிறைவேறும். முடிவு என்னது? நித்திய ஜீவன். என்ன நித்திய ஜீவன்? அந்த 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 ஏஜ் டு கம், இனிமேல் வரப்போகிற அந்த ஏஜ் வரும். அந்த ஏஜ் என்னது? ஹெவன் அண்ட் எர்த் டுகெதர். ஹெவன் அண்ட் எர்த் இன்னைக்கு செப்பரேட் ஆகி இருக்குது ஆதாமுடைய பாவத்தினால அல்லது விழுகையினால. ஆனா அன்னைக்கு வந்து என்ன நடக்கும்? ஹெவனும் எர்த்தும் சேர்ந்துரும். தென் ஹவ் இட் வுட் பி? விவரிக்கவே முடியாது. இன்னைக்கு நீங்க எதெல்லாம் என்ன என்ன எதெல்லாம் எப்படி இருக்கணும், இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அங்க இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் தட் ஏஜ் டு கம் லைஃப். இனிமே வரப்போகிற உலகத்தினுடைய வாழ்க்கைன்றது அதான். அதுதான் இட்டர்னல் லைஃப்னு பைபிள் சொல்றது. இட் இஸ் நாட் எ லைஃப் கோயிங் அவே ஃப்ரம் த வேர்ல்ட். இட் இஸ் அ லைஃப் தட் என்னது? ஹெவன் கம்மிங் டு தி எர்த். ஸோ அந்த எர்த்துக்கு பரலோகம் வர்ற இடம் அங்க ஹியூமானிட்டி கம்ப்ளீட்டா இருக்கும். இன்னைக்கு ஹியூமானிட்டி இல்ல. கேட்கிறோம் இல்லையா? சில நேரம் என்ன கேட்போம்? நீ மனுஷனா இல்லது மாடா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உனக்கு மனுஷ தன்மையே இல்லையேன்னு சொல்லி. கம்ப்ளீட் ஹியூமானிட்டினா அப்படின்னா என்னது? அதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் அங்கங்கேயே கொஞ்சம் கொஞ்சமா ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாள் அது முழுமையாக இந்த உலகத்துல இருக்கும். அது வரக்கூடிய ஏஜுடைய. சோ ஓகே, சோ இதான் 6ஆம் அதிகாரத்துல பார்த்து. இப்போ ஏன்னா இவ்வளவு பேக்ரவுண்ட் 7ஆம் அதிகாரத்துக்கு சொன்னேன் அப்படின்னா, இப்போ யூதருடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, அடுத்த கேள்வி கேட்பாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க? ஏன்னா இப்ப பவுல் எழுதுறது யூதர்களும் யூதர் அல்லாதவங்களும் சேர்ந்த கூட்டத்துக்கு எழுதுறாரு. சோ அப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாம் நீங்க சொல்றது நல்லதுதான், மூலமா கடவுள் அப்போ லாவ இதுக்குதான் கொடுத்தாரா? நீர் வந்து லாவ அபாலிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கும் இதுக்குதான் லா கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனாலதான் பவுல் 7ஆம் அதிகாரத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அனு இருந்தா அவ கொஞ்சம் வாசிங்களா? அனு இருக்கா இல்லையா? அனு வாசிங்களா? 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து. நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? ஓகே, போதும். இப்போ அவர் அதை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களுடனே பேசுகிறேன். யார் இந்த நியாயப்பிரமாணத்தை அறிஞ்சவங்க? பேகன்ஸ் கிடையாது, அவங்க ஜூஸ் தான். இப்ப அவங்களுக்கு தான் ஆன்சர் பண்றாரு. என்ன ஆன்சர் பண்றாரு அப்படின்னு சொன்னா, உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஒரு மனுஷன் எது வரைக்கும் தான் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகை செய்ய முடியும்? எது வரைக்கும் தான்?
அவன் நியாயப்பிரமாண உயிரோடு இருக்க வரைக்கும் தான் அவன் என்ன செய்ய முடியும். தட் இஸ் ட்ரூ. அவன் எது வரைக்கும் தான் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியும், எது வரைக்கும் அவன் ஆமா பண்டிகையும் அல்லாவிட்டால் என்னது இதையும் சாப்பிடாம இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவன் சாப்பிட மாட்டான், அது வேற விஷயம். பட் இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்றது, போகும்போதும் வரும்போதும் கழுகுறது, சாப்பிடுறதுக்கு முன்னாடி கழுகுறது, கரெக்டா சமூக தப்ப மேஜை எடுத்து அடுக்கி வைக்கிறது, இந்த எல்லா நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்களை ஒழுங்குகளை எது வரைக்கும் கை கொள்ள முடியும், உயிரோடு இருக்க வரைக்கும் தான் கை கொள்ள முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹவு ஹி புட்ஸ் தி ஆர்குமெண்ட் வெரி ரொம்ப பிரைட்லி அண்ட் இன் இன்டெலிஜென்ட் மேனர் ஹி பிரசன்ஸ் தி திங்ஸ். அதனாலதான் பவுலோட நாலேஜை வந்து நம்ம வந்து அவருடைய ரெவல்யூஷனரி, அவருடைய நாலேஜ், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய ரைட்டிங்ஸ் வந்து ரெவல்யூஷனரின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். நியாயப்பிரமாணத்தை அப்போ அழகா கொண்டு போறாரு. நியாயப்பிரமாணத்தை நான் நியாயப்பிரமாணம் யாரைதான் கட்டுப்படுத்த முடியும், யாரதான் கட்டுப்படுத்த முடியும், உயிரோடு இருக்க வரைக்கும் தான். இப்போ சொல்றாரு பாருங்களா, அதே அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. நியாயப்பிரமாணத்துல இருக்கிற இன்னொரு எக்ஸாம்பிள், அப்கோர்ஸ் நியாயப்பிரமாணத்தையே எடுத்து சொல்றாரு யூதனோட பேசுறதுக்கு. 2ஆம் வசனம் வாசிங்களா? அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தின் என்று விடுதலையாயிருக்கிறாள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ கவனண்ட் நியாயப்பிரமாணன்றது நீங்க நினைக்கிறது என்ன கிடையாது, ஜஸ்ட் ஒரு இஸ் அ சைன். டோரான்றது அதான் சொன்னேன், டோரான்றது இஸ் அ சைன் ஆஃப் கவனண்ட். சரியா? இப்போ இதை எது கூட ஒப்பிடுறாருன்னா மேரேஜ் கவனண்ட் கூட ஒப்பிடுறாரு. ஸோ மேரேஜ் கவனண்ட் மேரேஜ் வந்து ஒரு என்னது, இட்ஸ் அ கவனண்ட். நிறைய பேருக்கு நீ கேட்பாங்க, அம்பானி கல்யாணத்தெல்லாம் பார்த்துட்டு இது தேவையான ஒரு பக்கம் கொஸ்டின் இருக்கு. பட் இன்னொரு பக்கம் நான் ஒரு பக்கம் இட்ஸ் அ குட் திங். என்ன குட் திங் அப்படின்னா, அதுல என்ன குட் திங் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு கல்யாணமே எங்களுக்கு தேவையில்லை, நாங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு போறோம், வாழ்ந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்ற உலகத்துல, அப்படித்தானே, எனக்கும் அவளுக்கும் பிடிச்சிருக்கு, நாங்க சேர்ந்து வாழ்ந்துட்டு போறோம், அதான் மேரேஜ்னு சொல்ற உலகத்துல, மேரேஜ் இஸ் அ கான்ட்ராக்ட். நாட் ஒன்லி அ கான்ட்ராக்ட், பைபிள் படி இட்ஸ் அ கவனண்ட். நாங்க கவனன்ட்ன்றது எப்போ 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 அப்படின்னா, அந்த கவனன்ட் வந்து வெளியில இட் சுட் பி என்னது, டிஸ்பிளேடு ப்ராப்பர்லி. அதனாலதான் சர்ச்ல வச்சு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அப்போ மேரேஜ்ன்றது இட்ஸ் அ கவனன்ட், இட்ஸ் அ கான்ட்ராக்ட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு நாங்க சேர்ந்து வாழ்றோம் அப்படின்னு சொல்றது மேரேஜ் கிடையாது. பிபிலிக்கலாவும் சரி, ஆண்டவருடைய ஸ்கிரிப்சரல் இதுபடியும் சரி, இட்ஸ் அ கவனன்ட். முக்கியமா அது இட்ஸ் அ கவனன்ட். ஸோ அந்த கவனன்ட்டுக்கு எது வரைக்கும் கட்டுப்பட்டிருக்காங்க தெரியுமா? ஒரு பார்ட்னர், அதான் அங்க புருஷன் சொல்லி இருக்குது, புருஷன் மரிக்கும் வரைக்கும். ஹஸ்பண்ட் வந்து மரிச்சதுக்கு அப்புறம் இல்ல நான் அதுல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனாலதான் கிறிஸ்டியானிட்டி வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணுச்சு. எது அப்படின்னு சொன்னா, அழகா சொல்லி இருக்குது, புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள், மரித்த பின்பு ஷீ இஸ் ஃப்ரீ. அதனாலதான் பைபிள் ரெவல்யூஷனைஸ் பண்ணுது. என்ன அப்படின்னு சொன்னா, சதியை எதிர்த்து சதியை எதிர்த்து சதியை எதிர்த்து இந்த அளவுக்கு கிறிஸ்தவம் போராடினதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, என்னது, பிகாஸ் மேரேஜ் வந்து என்னது, கவனன்ட் டில் த டெத். அதுக்கப்புறமும் நான் என்னது, கணவனு கூட சேர்ந்தே நான் என்ன பண்ணிடுவேன், செத்துருவேன் அப்படின்னு சொல்றது வந்து என்னது, ஏன்னா கவனன்ட் முடிஞ்சது பிறகு நீ எதுக்கு அவனு கூட சாகணும்? பிகாஸ் கவனன்ட் இஸ் ஓவர் when the husband dies. அதுக்கப்புறம் she is free to marry anyone. ஆனா அது வரைக்கும் she cannot marry. பவுல் இப்ப எவ்வளவு அழகா கொண்டு வராரு பாருங்களா, டோராவோட நியாயப்பிரமாணத்துடைய அந்த அதே இதை எடுத்து அதுல உயிரோடு இருக்கையில் 3ஆம் வசனம் வாசிங்களா? உயிரோடு இருக்கையில், ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவன் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த உயிரோடு பின்பு இருக்கும் பொழுது இன்னொருத்திய விவாகம் பண்ணா அவ யாரு, விபச்சாரி. புருஷன் மரித்த பின்பு பண்ணா விபச்சாரி அல்ல. இப்ப கொஸ்டின் ஆன்சர் பண்றாரு பவுல். நீ ஈஸியா சொல்ற டோரா வேண்டான்னு சொல்ற, அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு கேட்டா சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி விடுதலை ஆகு. எப்ப விடுதலை ஆகும்? டெத்துன்ற ஒண்ணு நடக்கும் பொழுது. பவுல் சொல்றாரு, அதான் வாசிங்களா 4ஆம் வசனம், என் சகோதரரே, என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவரிலாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்கள். ஒரு கிறிஸ்டியன், இப்போ கிறிஸ்டியன்னா இதை யார மீன், நமக்கு கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு நாளும் டோரா கீழே இல்ல, இது நல்லா புரிஞ்சுக்கணும். ரோமர் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். இது வரைக்கும் நம்ம ரோமர் 7ஆம் அதிகாரத்தை நமக்குன்னு எடுத்துட்டு இருந்தோம். பட் ரோமன் 7ஆம் அதிகாரம் நமக்கு கிடையாது.
இந்த சென்ஸ் நம்ம நம்ம இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் என்னைக்கு டோரா கீழ இருந்த நம்ம யாரு? நம்ம கிறிஸ்டியன்ஸுக்கு எல்லாருக்குமே என்ன நினைப்பு அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருமே ஆண்டவர் நம்மள இன்னைக்கு கிருபையாய் காட்டொலிவ மரமாகிய நம்மள வந்து ஒலிவ மரத்துல ஒட்ட வச்சிருக்காரு. நமக்கு நினைப்பு என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏதோ ஆபிரகாமுடைய சந்ததி ஃபிளஷ்லி சந்ததி மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, ஆபிரகாமுடைய ஃபிளஷ்லி ஜெனரேஷன் டோரா வச்சிருந்தவங்க சொல்றாரு. நீங்க ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ் நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? யூ ஆர் நீங்க இயேசுவ என்னைக்கு என்னைக்கு அவருக்கு நீங்க உட்பட்டீங்களோ, when you belong to him, நீங்கள் என்னைக்கு அவருடையவர்களாக மாறுனீங்களோ, என்னைக்கு மாறுனீங்க? எல்லா யூதர்களும் வசனத்தை கேட்டாங்க. எல்லா யூதர்களும் இயேசு உயிர்த்தெழுந்தான்ற செய்தியை கேட்டாங்க. ஆனா சில யூதர்களுக்குள்ள அது என்னத்தை உண்டு பண்ணுச்சு? மேட் அ டிஃபரன்ஸ். அந்த அது அது அவங்க உள்ளத்துக்குள்ள ஒண்ணு உண்டு பண்ணுச்சு. அததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெட்ஷிப்னு சொல்றோம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஃபெய்த்னு சொல்லி சொல்றோம். இட் மேக்ஸ் சம்திங். இது வந்து யாரும் உண்டு பண்றது கிடையாது. நீங்க வந்து ஆத்தும ஆதாயம்னு சொல்லி போய் அவனை பிரெயின் வாஷ் பண்ணோன்னு இது நடந்துரும்னு நினைக்கிறது தப்பு. எப்ப இது நடக்கும்? when God works in their hearts. அதனால சொல்றேன், ரெட்ஷிப்ன்றது சாதா விஷயம் கிடையாது. அது எங்க வேணாலும் எப்பனாலும் நடக்கலாம். அந்த விசுவாசம் அவனுக்குள்ள வரும் பொழுது தேவ ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை செய்யறாரு. அதான் இங்க பவுல் சொல்றாரு. என்ன செய்யற எந்த அளவுக்கு கிரியை செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவன் கிறிஸ்துவுக்கு உரியவனா மாறுறான். மாறும் பொழுது he dies. நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி அவன் மறிக்கிறான். யூதன் ஒரு யூத கிறிஸ்தவனா இருந்தால் அவன் எதுக்கும் சேர்ந்து மறிச்சிடுறான். வாசிங்களா? நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தவர்களானீர்கள். அடுத்த வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருக்க காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களில் பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஃப்ரீடு ரொம்ப முக்கியம். இது என்ன அப்படின்னா பவுல் வந்து அப்படியே எதை கொண்டு போறாரு அப்படின்னா பழைய ஏற்பாட்டை தான் அப்படியே மைண்ட்ல வச்சு பேசுறாரு. நம்ம நினைக்கிற மாதிரி நாட் அ சிங்கிள் திங். எதுக்கு? பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக. அதனாலதான் சொன்னேன், இட்ஸ் நாட் என்ன சொல்றது, இட்ஸ் நாட் ஏதோ ஆண்டவர் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. கடவுளுடைய பிள்ளை ஆகுறதுன்றது அல்லது மெஸ்ஸியாக்குரியவன் ஆகுறது. ஸோ when someone becomes a person belonging to the Messiah, மெஸ்ஸியாவுக்கு உரியவனாக ஒருத்தன் மாறும் பொழுது சடன்லி எவ்ரிதிங் பிகம்ஸ் டிஃபரண்ட். ஏன் தெரியுமா? அவன் இதுவரைக்கும் இல்லாத ஒன்றை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறான். அது என்ன தெரியுமா? கடவுளுடைய ஆவி, ஸ்பிரிட். அதான் பவுல் சொல்றாரு, ஆவின் படி ஊழியம் செய்யத்தக்கதாக. இது எங்க இருக்குது? ஆவியின் படி ஊழியம் செய்யத்தக்கதாக. ஆவி அப்படின்றதெல்லாம் எங்க எப்படி பவுலுக்கு திடீர்னு எப்படி ஸ்பிரிட், அப்புறம் ஸ்பிரிட்டை பத்தி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு கேட்டா, அப்ப இதுக்குதான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாரு? யூதர்கள் இதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு காலத்துக்காக அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, எப்படிப்பட்ட ஒரு காலத்துக்காக அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா, நீங்க எசேக்கியேல்ல எடுத்து வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எரேமியாலையும் இருக்குது, எசேக்கியேல்லையும் இருக்குது. இந்த ரெஸ்டரேஷன் நடக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து இந்த இஸ்ரவேல் ஆபிரகாமோடு கூட பண்ணின வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற அந்த காலம் வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க முடிஞ்ச நான் அந்த வசனங்களை ஸ்பெசிபிக்கா எடுத்த உடனே காமிக்க முடியல. எசேக்கியேல் 30 நம்ம அன்னைக்கு கூட பார்த்தோம். எங்க பார்த்தோம் அப்படின்னா எசேக்கியேல் ஓகே 36 22 இல்ல அது இல்ல, அதுல வருதா பின்னாடி? ஓகே கரெக்ட் தான் சரிதான். எசேக்கியேல் 36 வாசிங்களா? 26 கரெக்ட் தான். என்ன நடக்கும்? அப்படி நடக்கும் போது என்ன நடக்கும்? வாசிங்களா? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு
ம், கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை ம். உங்களுக்கு கொடுப்பேன். ஆ, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின் செய்யவும் பண்ணுவேன். சோ இததான் பவுல் சொல்றாரு. இத வசனத்தை கோட் பண்றதுலாம் அவசியம் இல்லை. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள் கூட பேசுறாரு. So அவங்கள பார்த்து சொல்றாரு, வாட் ஹேப்பன் டு யூ? நீங்க இனி நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கல்ல ஒரு நாள், என்ன நடக்கும்? நியாயப்பிரமாணமே தேவையில்லை, கை கொள்ள முடியலன்னு சொல்றீங்க. யார் வருவா? Spirit will come to dwell in you. இததான் இது எரேமியாலயும் வரும், நிறைய வசனங்கள்ல வரும். இது இங்க மட்டும்தான் இல்ல இருக்குன்னு இல்ல. இது வந்து நிறைய எரேமியா 24 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். எரேமியா 24 அதிகாரம். இதெல்லாம் யூதர்களுடைய நம்பிக்கை. திஸ் இஸ் த ஹோப். பவுல் சொல்றா அந்த ஹோப் வந்துருச்சு. அதுதான் பவுலோட என்னது, அவர் எக்ஸைட்மெண்டோட சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, யூதர்களை பார்த்து அது வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. எசேக்கியேல் சாரி எரேமியா 24 அதிகாரம் 7 24 7. 7. நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். இதெல்லாம் அடிப்படையா வச்சுதான் சொல்றாரு. அதுதான் மெசியாவின் பீப்புள் யாரு? இந்த பீப்புள், இந்த மெசியாவை விசுவாசிக்கிறவங்க. அவங்களுக்குள்ள என்ன வந்துடுச்சு? அவங்க மெசியா மரிச்ச போது அவங்க மரிச்சிட்டாங்க, அவர் எழும்பின போது எழும்பினாங்க. அப்படியே அவங்க மரிக்கும் பொழுது they died to the law. இப்ப லா உன்னை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நீ லால இருந்து ஃப்ரீ ஆயிட்டா. ஆனா நீ இப்ப எதனால ஊழியம் செய்யறா? ஸ்பிரிட்னால ஊழியம் செய்யறா. அதனாலதான் பழைய ஏற்பாடு செய்ய முடியாததை புதிய ஏற்பாடு செய்தது. பழைய ஏற்பாட்டுல எதெல்லாம் செய்ய முடியாம இருந்துச்சோ அதையெல்லாம் புதிய ஏற்பாடுல நடந்துச்சு. தொடர்ந்து அதை வாசிப்போம். ரோமர் 7 அதிகாரம் முடிஞ்சா ஒரு அந்த பாதி பகுதியா நம்ம முடிச்சிருவோம். ரோமர் 7 அதிகாரத்துல தொடர்ந்து வாசிங்களா? ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அல்ல, அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளை என்னிடத்தில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்த போது நான் ஜீவனுள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவானவா இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 12ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். நீங்க நிறைய பேர் சொல்றாங்க நியாயப்பிரமாணம் மோசமானது. நாட் மோசமானது, அது பரிசுத்தம் உள்ளது, அது பரிசுத்தமாய் நீதியாய் நன்மையாய் இருக்கிறது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்காக இன்னைக்கு நிறைய சபைகள்ல பேசுறதுதான், நீங்க லாக்கு கீழே இல்ல, நீங்க ஏதாவது ரெகுலேஷன் வச்சீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்டியன் சர்ச்சஸ், மெயின்லைன் சர்ச்சஸ் குற்றம் சாட்டுறதுதான். என்ன பெரிய ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க, நம்ம ஸ்பிரிட்ல வர்ஷிப் பண்றோம். ஃப்ரீ வர்ஷிப்னாலே இன்னைக்கு என்னது, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஃப்ரீ வர்ஷிப் தான் என்னது, ஸ்பிரிட் வர்ஷிப்னு நினைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத பவுல் இத அதுக்காக சொல்லல. நம்ம இஷ்டப்படி ஆராதிக்கிறதுக்கோ, எப்படினாலும் ஆராதிச்சுக்கலாம், அது அவருடைய விஷயம். அதுக்குள்ள நான் இப்ப விரும்பல. ஆனா அதுக்காக ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாமே இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, அல்லது என்ன சொல்றது, இப்போ ஒரு ஆர்டைன்டு ஒரு இது இருக்கும், என்ன சொல்றது, ஒரு சிஸ்டமேட்டிக் சர்வீஸ் இருக்கும். இதுக்கப்புறம் இது அப்படின்னு. இது ஹோலி ஸ்பிரிட் கிடையாது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஹோலி ஸ்பிரிட்ல நடத்தப்படுறதுன்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா, எல்லாமே எப்படி இருக்கணும், மனசுல தோன்றதெல்லாம் செய்யறதுதான் ஹோலி ஸ்பிரிட் லீட் பண்றதுன்றது மாதிரி இன்னைக்கு இருக்கு கிறிஸ்டியானிட்டில. அப்படி ஒரு இருக்கு. அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. பவுல் சொல்ற நியாயப்பிரமாணம் நல்லதுதான், அது பரிசுத்தம் உள்ளது, அது நல்லதுதான். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, தோரா பத்தி தான் பேசுறாரு. இப்ப நம்ம வைக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பத்தி அவர் பேசல. தோரா என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சுக்கோ. நேரம் நல்லா சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க முடிஞ்சா இந்த 2 அதிகாரம் 7, 8 அதிகாரம்ல வாசிச்சுட்டு அடுத்த வாரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். டோரா நல்லதுதான். ஆனா டோராக்கு ஒர்க் என்னன்னா,
டோராவோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு, இட் ஹாஸ் அ பர்பஸ். அதுதான் பவுலுங்க சொல்ல வர. டோரா இஸ் குட், டோரா இஸ் பெனிஃபிஷியல், டோரா இஸ் ஹோலி. தப்பே கிடையாது. அதனால ஆஸ் அ ஜூ பவுல் வந்து ஒரு நாளும் டோராவை அண்டர்மைன் பண்ணல. ஆனா அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருந்துச்சு. என்ன பர்பஸ் அப்படின்னு சொன்னா, இந்த டோரா ஒரு ஜூவை, இது ஜூஸ்க்கு தான் எழுதுற, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜூஸ் தான் அந்த கவனண்டோட ஜூவை பொறுத்த வரைக்கும் தான் கவனண்டோட சைன். ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையின் அடையாளமாக மோசே மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. ஜூஸ்க்கு டோரா மூலமா என்னது, கவனண்ட். இதுக்கு ஒரு பர்பஸ் இருந்துச்சு. என்ன தெரியுமா, ஏற்கனவே ஆதாம் பாவம் செஞ்ச பொழுது சின் உள்ள வந்துருச்சு. சின் அப்படின்றது வந்து கடவுளுடைய பர்பஸ் விட்டு டிவேட் ஆகிறது வந்துருச்சு. டிவேட் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப டோரா வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த டிவேட் ஆகுற இந்த சின்ன காமிச்சு, சொல்ல போனா காமிச்சது, இட் ஷோடு, அது டிஸ்பிளே பண்ணுச்சு, டிஸ்பிளேடு தி சின், டிஸ்பிளே பண்ணி இந்த யூதனை என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, சின்னால டெத் வந்துருச்சு. டெத்னா நீங்க என்ன நினைக்க கூடாது அப்படின்னா, பொதுவா நமக்கு டெபினிஷன் என்ன அப்படின்னா, காடோட நம்மளை விட்டு பிரிக்கிறது தான் டெத்து. ஸோ அது ஓகே. பட் வந்து அந்த டெத்ன்றது அதை மட்டும் மீன் பண்ணல. ஒரு ஜூவை பொறுத்த வரைக்கும் டெத்ன்றது வந்து எவ்ரி திங் என்னது தட் ஹாஸ் என்னது கடவுள் உலகத்துல கடவுளுடைய அழகான இந்த உலகத்தை அலங்கோலம் ஆக்கினது தான் என்னது டெத். ஆக்சுவல் டெத் அதுதான். உலகத்தை அலங்கோலம் ஆக்கிடுச்சு பாவம். ஸோ இந்த ஜூஸை பொறுத்த வரைக்கும் ஜூஸோட நியாயப்பிரமாணத்தை அவர் கொடுத்ததுனால என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் நியாயப்பிரமாணத்தினோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னா, பாவத்தை அவங்களுக்கு படம் பிடிச்சு காமிச்சுது. அப்படி பாவத்தை படம் பிடிச்சு காமிச்சதுனால தே பிகேம் டெட். இன்னொரு சென்ஸ்ல சொல்ல போனா நியாயப்பிரமாணத்தினாலதான் அவங்க எங்க போனாங்க, எக்ஸைலுக்கு போனாங்க. நியாயப்பிரமாணம் தான் சொல்லுச்சு, நீ இதை கட்டளை கை கொள்ளலாம், நீ எங்க போவா, எக்ஸைலுக்கு போவா. சோ என்ன, இட் ஹேட் அ பர்பஸ். என்ன பர்பஸ் அப்படின்னு சொன்னா, சின்ன அவங்களுக்கு காமிச்சு, சின்னால வர்ற விளைவை அவங்களுக்கு காமிச்சு, அந்த விளைவாகிய மரணத்தை அவங்களுக்குள்ள உருவாக்கி, அவங்கள எக்ஸைல்ல கொண்டு போய் முழு உலகத்துக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அவங்கள மாத்துனது நியாயப்பிரமாணம். இட் ஹஸ் அ குட் பர்பஸ். இது அவங்கள கை கொள்ளாம போனாங்க, அதெல்லாம் நெகட்டிவ் திங்ஸ் தான். நியாயப்பிரமாணத்தோட நெகட்டிவ் திங்ஸ். அவங்கள கை கொள்ள வைக்க முடியல. சின்ன இருந்தனால, நியாயப்பிரமாணத்தினால பாவத்தை வராம பாதுகாக்க முடியல. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, டெத்துக்குள்ள அவங்கள கொண்டு போச்சு. ஆனா அதுல ஒரு பாசிட்டிவ் சைடு இருந்துச்சு. என்ன பாசிட்டிவ் சைடு, மெசியா தேவன் இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அவர் தன்னை என்னது அவரை வந்து இந்த உலகத்துல வந்து அவரை ஃபைனலா டெத்தை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு, டெத்தை அழிக்கிறதுக்கு, மரணம் அப்படின்னு நாட் ஜஸ்ட் பிசிக்கல் டெத் மட்டும் கிடையாது, நாட் ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவல் டெத் மட்டும் கிடையாது, உலகத்தை அலங்கோலம் ஆக்கின எல்லாவற்றையும் அழித்து வெற்றி சிறக்க அவரை வைக்கிறதுக்கு, அவரை மரணத்துக்கு உட்படுத்துறது இந்த நியாயப்பிரமாணம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை குறிச்சு நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் உள்ள விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நியாயப்பிரமாணத்துக்கான நோக்கம், there was a purpose. என்ன பர்பஸ்? ஒரு பக்கம் அது நல்லதுதான், அதுக்குன்னு அது வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒண்ணும் கிடையாது. பட் இட் ஹேட் அ பர்பஸ். அது ஜூஸை வந்து என்ன பண்ணணும், எக்ஸைலுக்குள்ள கொண்டு வரணும். இயேசு கிறிஸ்துவையும் த்ரூ தட் நியாயப்பிரமாணம் என்னது எங்க கொண்டு போச்சு, டெத்துக்கு கொண்டு போச்சு. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவ டெத்துக்கு கொண்டு போயிருக்கவே முடியாது. குறிச்சு நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஜோம் பண்ணுவோம், ஜோம் பண்ணி முடிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இவைகளை அநேகருக்கு போதிக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றும். நாங்கள் இவைகளை இன்னும் நேரம் எடுத்து மிக முக்கியமானதாக இதை கருதி எப்படியாகிலும் முடங்கி இருக்கிற எங்கள் கிறிஸ்தவத்தை தகப்பனே எவ்வளவோ நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த உலகத்தை ஆண்டவரை உங்களுடைய அந்த உடன்படிக்கை நீதிக்கு உட்படுத்துவதற்கு, கவர்னன்ஸ் ஜஸ்டிஸ்க்கு உட்படுத்துறதுக்கு நாங்க எவ்வளவோ ஆக்டிவா செயல்பட வேண்டி இருக்கிறது. உண்மை அறியாத அல்லது இதுக்குள் உட்படாத அநேகர் கூட ஆண்டவரே
உலகத்திலே நடக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்களுக்கெல்லாம் அவங்க ஆக்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் சபையாக நாங்கள் ஆண்டவரே ஒன்றும் செய்யக்கூடாதவர்களை போல முடங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் எங்களை தயவாய் மன்னித்து இந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் ஸ்பிரிட்ல இருந்து ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கி நாங்கள் கர்த்தருக்காக செயல்படக்கூடியவர்களாய் ஆண்டவரே எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக நாங்கள் அநேகருக்கு இந்த சத்தியங்களை கடத்துகிறவர்களாய், போதிக்கிறவர்களாய் மாற பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும். தாழ்த்தி உடைய திருக்கரத்திலே தருகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.